ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேர்ந்துட்டா கதை எங்க முடிஞ்சிரும் டைரக்டர் பயந்துட்டார் போல இருக்கா. ஏன்னா அடுத்து இருக்கிறது தங்கமயில் மட்டும்தான். தங்கமயிலையும் சரவணனோட சேர்த்துட்டா சீக்கிரமா இந்த சீரியலுக்கு ஒரு முடிவு வந்துரும். அதனால திரும்ப ஒரு பூகம்பம் சக்திவேல் வாயால ஆரம்பிச்சு வச்சுட்டாங்க. எல்லாரும் சாப்பிடுறதுக்கு உட்கார்ந்து இருப்பாங்க. சாப்பாட்டுக்கு இலை போட்டு பாதி சாப்பாடு பரிமாறியாச்சு. இப்போதான் சக்திவேல் ஆரம்பிப்பாரு. ஏமா ராஜி, உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்தமே, இந்த பையனுக்கும் வேற ஒரு பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிருச்சான். இப்ப அவங்க ரெண்டு பேரும் சுவிட்சர்லாந்துல இருக்காங்க. உங்கமான பையன், வசதியான பையன் அப்படின்னு சொன்னதும் மாறி என்ன சொல்வாங்கன்னா, நம்ம என்ன பார்த்து வச்சாலும் நடக்கிறதானங்க நடக்கும். கோமதியோட அம்மா அதானே. ஏண்டா தேவையில்லாம இப்ப எதுக்குடா அந்த கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நமக்கு சம்பந்தம் இல்லாதவங்க யார கல்யாணம் பண்ணிக்கிட்டா நமக்கு என்னடா? முத்துவேலும், சக்தி கொஞ்சம் பேசாம இரு. உடனே சக்திவேலு, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? ராஜி அந்த பையனை கல்யாணம் பண்ணியிருந்தா இப்ப வெளிநாட்டுல சந்தோஷமா இருக்கும்னு என் மனசுல தோணுச்சு. சொன்னேன். இது என்ன தப்பா? என்னோட இயலாம ஆதங்கம். அத கூட சொல்லக்கூடாதாத்தா? ராஜியும், சித்தப்பா இப்ப எனக்கு என்ன ஆச்சு, நான் சந்தோஷமா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கோமதியும் ராஜிய கதிரு கண்ணுக்குள்ளதான் வச்சு பாத்துக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லுவாங்க. பழனியும், அண்ணே நீங்க பார்த்த மாப்பிள்ளைய விட கதிரு ராஜிய நல்லா தான் வச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். இதுவும் இல்லாம பொண்ணு சுவிட்சர்லாந்துல இருந்தா நீங்க அடிக்கடி போய் பார்க்க முடியுமா? எதிர்த்த வீட்டுல இருக்கிறதுனால தானே நீங்க நினைச்சப்ப ஜன்னலை திறந்தாலே உங்க பிள்ளைய பாத்துக்கலாம். இத்தனை பேருக்கு கிடைக்கும் இந்த மாதிரி குடுப்பனை எல்லாம். இப்போ முத்துவேல் ராஜி கிட்ட ஆரம்பத்துல ஐபிஎஸ் ஆகணும்னு சொல்லிதான் உன்னைய படிக்க சொன்னேன். அப்புறம் நான் தான் நல்ல வரன் வந்ததும் கல்யாணமாகி செட்டில் ஆகுன்னு சொன்னேன். நீ இப்பவும் ஐபிஎஸ் ஆகணும் தானே ஆசைப்படுற. ஆனா அதுக்கு எந்த முயற்சியும் எடுத்த மாதிரி தெரியலையே. அந்த கோச்சிங் சென்டர்ல, பழைய கோச்சிங் சென்டர்ல நான் வேணா போய் கேட்கட்டுமா அப்படின்னு கேட்பாரு. கதிரு, இல்ல மாமா நான் பாத்துக்கிறேன் அதெல்லாம் அப்படின்னு சொல்லிடுவாரு. சக்திவேலுக்கு அது கூட பொறுக்காது. மனசுக்குள்ளேயே என்ன இப்படி உருகிறாரு, அது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. கோமதி என்ன சொல்வாங்கன்னா, என்னன்னே இலைக்கு முன்னாடி கலெக்டர் ஆகணுமா போலீஸ் ஆகணுமான்னு பேசணுமா? சாப்பிடுங்க அண்ணே, ஆறி போகுது. பாத்தீங்களாண்ணே விதிய? நான் இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்தது உங்களுக்கு பிடிக்கல. கடைசியில நம்மளே சம்பந்திகள் ஆயிட்டோம். 1000 சண்டை போட்டாலும் இப்ப ஒண்ணு மண்ணா உட்கார்ந்து விருந்து சாப்பிடுறோம்ல. சக்திவேலு இப்பவும் மனசுக்குள்ளேயே புலம்புவாரு. அண்ணே மனச கரகரன் கரைக்கிறாங்களே. சக்திவேலு விட்டுறாதடா, ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாரு. கோமதி முத்துவேல் கிட்ட, என் மகனைத்தான் உன் மக கெட்டிக்கணும்னு விதி இருந்திருக்கண்ணே. இதுதான் ரெண்டு குடும்பமும் ஒன்னாகணும்னு விதி இருந்திருக்கு. கோமதியோட அம்மா சும்மா இருக்காம, அப்படி சொல்லு. இல்லைன்னா ராஜிக்கு ஒரு பிரச்சனை நடக்கும்போது கதிர் அந்த நேரத்துல அங்க போய் நிற்பானா? எல்லாம் கடவுளோட சித்தம். சக்திவேல் என்ன சொல்வாருன்னா, ஆத்தா உதவி செய்யணும்னு நினைச்சதெல்லாம் சரிதான். இந்த உதவி கல்யாணமா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லையில. வீட்டுக்கு தகவல் சொல்லிட்டு ராஜிய வீட்டுல கொண்டு விட்டுருக்கலாம்ல. நம்ம ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை நடத்த விட்டுருக்கணும். அதை விட்டுட்டு கிடைச்ச வரைக்கும் லாபம்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறான். ஏன்தா இவனை போய் பேரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? ஊருக்கு முன்னாடி அசிங்கப்பட்டது நானும் அண்ணனும் தான். சக்திவேல் நிறுத்தவே மாட்டாரு. வண்டியா அள்ளி விடுவாரு. எப்படியாவது சண்டை மூட்டி விட்டுறணும் அப்படிங்கிற எண்ணத்துல அவர் பேசிக்கிட்டு இருப்பாரு. கோமதி அவங்க அம்மா கிட்ட மெதுவா, என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோமதியோட அம்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு, டே இப்ப எதுக்குப்பா தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, விடுறா. நீ நினைக்கிற அளவுக்கு உன் பேரை ஒன்னும் நல்லவன் கிடையாதுன்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்வாரு. பழனி உடனேவும், எங்க அக்கா செஞ்ச பிரியாணி வாசனை மூக்குல இருந்து மூளை வரைக்கும் போகுது, ரசிச்சு சாப்பிடுனே, எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு மாத்துவாரு. சக்திவேல் பழனி கிட்ட, ஏண்டா வாழ்க்கையில பிரியாணியே பார்த்தது இல்லையாடா, ஒரு சோறுன்ற? இப்போ உங்கிட்டயே கேக்குறேன், வீட்டுல கல்யாண ஏற்பாடு நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதாடா? இந்த கல்யாணம் நின்னுச்சுன்னா நானும் அண்ணனும் ஊர் முன்னாடி தலை குனிஞ்சு எவ்வளவு அவமானப்படுவோம்னு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சு என்னடா பண்ணிருக்கணும்? என்னத்தா பண்ணிருக்கணும்? வெளியில ஓடுன பிள்ளைய வீட்டுல கொண்டு வந்து நம்ம கிட்ட ஒப்படைச்சிருக்கணும்ல. கோமதி அவங்க அண்ணன் கிட்ட, கொண்டு வந்து விட்டா மட்டும் என்னென்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க. சக்திவேலு, நாங்க பார்த்த மாப்பிள்ள கையில காலில் விழுந்தாச்சும் அவளுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சிருப்போம். கோமதி, ராஜிக்கு அந்த கல்யாணம் பிடிக்காம போயிடுச்சுன்னா உடனே சக்திவேலு, இதோ இவனை மட்டும் பிடிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா? ஏதோ ஒண்ணு நீ இவனை கல்யாணம் பண்றதுக்கு நாங்க பார்த்த அந்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிருக்கலாமே. ராஜி ஓடி போனதுனாலதான் குமாருக்கும் கல்யாணம் ஆகல. மேலும் சக்திவேல் பேசிக்கிட்டே போவாரு. இடையில சரவணனுக்கு ரொம்ப கோவம் வந்து, இந்த பொறுக்கிக்கெல்லாம் யார் பொண்ணு கொடுப்பா அப்படின்னு சொல்லிடுவாரு. உடனே பாண்டியன், ஏய் பேசாம இருடா, அமைதியா இரு அப்படின்னு சொல்லுவாங்க. கோமதியும் அமைதியா இருக்க சொல்வாங்க. சக்திவேல் சரவணன் கிட்ட, எங்க பையன் உத்தமம் இல்லாமலே இருக்கட்டும், ஆனா அதனால எல்லாம் அவன் கல்யாணம் நிக்கல.
அவ தங்கச்சி ஓடி போனதுனால தான் இவனுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது. ஓடி போனதுனால தான் யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டேங்காங்க. கோமதி அவங்க அம்மா கிட்ட என்னம்மா இது சொல்லுமா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே கோமதியோட அம்மா சக்திவேல் கிட்ட, டே நடந்ததெல்லாம் உனக்கு தெரியும்ல, ஏன்டா தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, நீங்க வந்ததுக்கு வராமலே இருந்திருக்கலாம். மாரியும் ஐயோ பேசாம இருங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. முத்துவேலும் டே சக்தி அப்படின்னு தான் சொல்வாரு. அதுக்குள்ள சக்திவேல் பேச ஆரம்பிச்சிருவாரு. இவன் மனசுல ஏதோ இருந்திருக்கனே, சொந்தக்காரவங்களை அவமானப்படுத்துறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு அந்த வாய்ப்பை முறையா தரமா பயன்படுத்தியிருக்கானே. பகையாளி குடும்பத்தை உறவாடி கெடுக்கலான்னு நினைச்சிருப்பானே. அண்ணே இல்லைன்னா இப்படி இருக்குமோ, அம்மா வழி வர வேண்டிய சொத்தை ராஜி மூலமா எடுத்துக்கலாம் நினைச்சிருப்பானோ. இப்படி எல்லாம் பேசினதும் எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கும். யாராலையும் எதுவும் எதிர்த்து பேசவும் முடியாது. பொறுக்க முடியாத கோமதி அவங்க அண்ணன் சக்திவேல் கிட்ட, அண்ணே என் பிள்ளைய பத்தி ஏன் அண்ணே தப்பா பேசிக்கிட்டு இருக்க? சக்திவேலு, பிள்ளைய பத்தி ஒன்றும் தப்பா பேசல, என் மனசுக்குள்ள சந்தேகம் இருந்தது, அதை எல்லாரும் முன்னாடியும் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? ராஜியும் அவங்க சித்தப்பா கிட்ட, சித்தப்பா அது பண்ணியிருக்கலாம் இது பண்ணியிருக்கலாம் நடந்ததை பத்தியே பேசிக்கிட்டே இருக்கீங்களே தவிர அதெல்லாம் நடந்ததுனால தானே நான் சந்தோஷமா இருக்கேன், அதை பத்தி கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொன்னதும் சக்திவேலு, உனக்கு உன் சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம். அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி வீட்டுல இருக்கிறவங்கள பத்தியோ வீட்டை பத்தியோ நீ துள்ளி கூட கவலைப்பட்டதே கிடையாது. நீ ஏன் கவலைப்படாதப்ப இதோ இருக்கானே இவன் ஏன் கவலைப்படணும் அப்படின்னு கதிரை காட்டி சொல்வாரு. கிடைச்ச வரைக்கும் லாபம், இன்னைக்கு பொண்ணும் ஆச்சு சொத்தும் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு, ஒரே கல்ல 3 மாங்காய் அடிச்சிட்டானே அவனுக்கு என்ன? ராஜி சக்திவேல் கிட்ட, கதிர் நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் ஆள் கிடையாது சித்தப்பா, அவரு ரொம்ப நல்லவரு. பழனியும், சக்தி அண்ணே நீ வேணும்னே ஏதோ பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே சுகன்யா, மாமா என்ன சண்டைக்கா வரைஞ்சுக்கிட்டு நிக்கிறாங்க அப்படி இப்படின்னு அவங்களுக்குள்ள இருக்கிற சந்தேகத்தை சொல்றாங்க. இல்லன்னு சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்களா மாமா அப்படின்னு சக்திவேல் கிட்ட கேட்பாங்க. சொல்லுமா இவனுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி அப்படின்னு சுகன்யா கிட்ட சக்திவேல் சொல்வாரு. கோமதியோட அம்மா தான் சுகன்யா கிட்ட, ஏய் வாயை முடிக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா, எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்திக்கிட்டு இருக்க, வெண்ணெய் திரண்டு வர்ற நேரத்துல பானையை போட்டு உடைச்சிடாதடா சக்தி, ஏன்டா இங்க வந்ததுக்கு நீ வராமலே இருந்திருக்கலாம்டா, இலைக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஏன்டா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க, நான் தான் அப்பவே வரலன்னு சொன்னேன்லன்னு சக்தி சொல்வாரு. அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே கோமதியோட அம்மா பேசாம சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. பாண்டியனும் எல்லாரும் சாப்பிட்றீங்களா பேசாம அப்படின்னு சொல்வாரு. அப்பதான் ஒரு ஃபோன் கால் வரும். உடனே பாண்டியன் எழுந்திருப்பாரு, நான் போய் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன்னு. கோமதி, ஏங்க இப்ப பேசலன்னா அப்புறமா பேசிக்கலாம்லங்க, இலை போட்டுட்டேன்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல கோமதி, கடைக்கு சரக்கு வந்திருக்கு, அதை எங்க வைக்கணும்னு கேக்குறாங்க, அது மட்டும் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போயிருப்பாரு. கோமதியோட அம்மா சக்திவேல் கிட்ட, இருந்து ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது, அதை நீயே கெடுத்துறாதடா, வந்தோமா சாப்பிட்டோமா கிளம்பி போனோமான்னு இருந்துடலான்டா. சக்திவேல் விடவே மாட்டாரு. ஏன்தா இவன் என்ன பண்ணிருக்கணும், சொத்துக்கும் பணத்துக்கும் காசுக்கும் ஆசைப்பட்டு அந்த சின்ன பிள்ளைய ஏமாத்தி குடும்பமா சேர்ந்து ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பா? வந்து கேட்டிருந்தானா காசு பணம் எது வேணாலும் தூக்கி போட்டிருப்போம், கேட்டான் அந்த வெறும்பைய அப்படின்னு கதிரை எவ்வளவு திட்ட முடியுமோ திட்டுவாரு. இது ஒரு கேடுகட்ட ஜென்மம், இந்த ஜென்மத்தை போய் பேரன்னு சொல்லிக்கிட்டு அலையிறியே, உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு கேட்டதுமே கோமதிக்கு ரொம்ப கோவம் வந்துடும். நே போதும், அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுற மாதிரி நான் என் பிள்ளைய வளர்க்கல, அப்புறம் எப்படி வளர்த்த, கொஞ்சம் கொஞ்சமா விஷத்தை ஊத்தி வளர்த்தையா, எங்களை பழி வாங்கணும்னு வளர்த்தையா? 30 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஓடி போய் மானத்தை வாங்கின, இந்த பொண்ணை இழுத்துட்டு போய் மானத்தை வாங்குற, அழகுணிறதே எங்களுக்கு வேலையா போச்சு, உனக்கு என்ன? ரொம்ப பெருமையா இருக்கும், அப்படியே பெரிய தியாகி மாதிரி பேசுற, உன் பிள்ளை பெரிய தியாகம் பண்ண மாதிரி பேசுற, வெக்கமா இல்ல உங்களுக்குலாம்? ஆமா, இந்த அன்றாடங்காச்சி 4 பழைய வண்டியை வச்சுக்கிட்டு டிராவல்ஸ் நடத்துறான், இந்த வெறும்பைய உனக்கு வாழ்க்கை கொடுக்குற அளவுக்கு நாங்க உன்னை கேவலமா வளர்த்தோமா? கோமதியோட அம்மாவும், இந்த பாரு நடந்தது எல்லாத்தையும் மறந்து தொலை, கோமதியோட அம்மாவும், இந்த பாரு நடந்தது எல்லாத்தையும் மறந்து தொலை, இனிமே நடக்கிறது எல்லாமே நல்லா தான் நடக்கணும்னு சாமியை வேண்டிக்கலாம். ஆத்தா அப்படியெல்லாம் சாதாரணமா மறக்க முடியாதாத்தா, அவன் சொத்துக்கு ஆசைப்படல, எங்களை அவமானப்படுத்தணும்னு அவன் இதெல்லாம் பண்ணல, ரொம்ப ரொம்ப நல்லவனாவே இருக்கட்டும், ஆனா அவன் பண்ணது தப்பு தானே. வழியில பார்த்த பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு வராம யோசிக்கிறதுக்கு கூட நேரம் கொடுக்காம சொடுக்கு நேரத்துல தாலியை கட்டி கூட்டிட்டு வந்திருக்கானே, அது தப்பு தானே ஆத்தா, அதை தானே நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னதும் கோமதி ரொம்ப கோவமா, போதும் நிறுத்தானே, கதிர்க்கும் ராஜிக்கும் நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல பாண்டியனும் உள்ள இருந்து வெளியில வந்துருவாரு. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சதுங்க.